Hi guys, very good afternoon. ஆக்சுவலாக காலையிலேருந்து நிறைய மெசேஜஸ் எங்கே சார் காலையில் உங்கள் வீடியோஸ் காணா, எங்களுக்கு கோல்டில் எந்த ஒரு பொசிஷனும் கிடைக்கல, ஒரு தெளிவாகவே இல்லை, உங்கள் வீடியோஸ் பார்க்கணும், அதுக்காக ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ட்டு நிறைய மெசேஜ் வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் கால்ஸ் பண்ணியிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெரி வெரி சாரி. ஆக்சுவலாக ஏன்னா நாங்கள் கொஞ்சம் பிஸியாக இருக்கனால நிறைய ஃபோன் கால்ஸ் நிறைய மெசேஜுக்கு ரிப்ளை பண்ண முடியாமல் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி கேட்டுக்கிறோம். ட்ரை பண்ணுறோம். ஆக்சுவலாக ஏர்லி மார்னிங் வந்து கரெக்டான பொசிஷன் கிடைக்கல. ஸோ மார்க்கெட் நாங்கள் பார்த்தோம். ஸோ கரெக்டான பொசிஷன் கிடைக்கல. சரி ஓகே, கொஞ்சம் பிஸியாக இருந்தனால ஆஃப்டர் லஞ்சில் வந்து நம்ம வீடியோ பண்ணிக்கலான்ட்டு விட்டுருந்தோம். டில் மார்க்கெட் கொஞ்சம் சைடு வேல இருக்கனால வந்து இன்னும் நமக்கு சரியான பாயிண்ட் கிடைக்கல. அதனால் நம்ம வந்துட்டு பார்க்கலாம் இன்னைக்கு அனலைசிஸ் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எல்லாரும் ஒரு முக்கியமான பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கணும். these videos only for educational purpose only. நம்மளுடைய கோல்டன் ரூலை நீங்கள் டெஃபினெட்லாக நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க மட்டும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணால் போதும். நம்ம கோல்டன் ரூல் என்னங்கிறது அகைன் நான் சொல்லிடுறேன். ஈச் எவரி ட்ரேட் நீங்கள் ஸ்டாப் லாஸோடு தான் என்ட்ரி எடுக்கணும். உங்களுடைய கேபிட்டலுக்கு தகுந்த மாதிரி உங்கள் லாட் சைஸை நீங்கள் கண்ட்ரோல் வச்சுக்கணும். 1 or 2 டே நல்ல ப்ராஃபிட்டபிலிட்டி அப்படின்ட்டா நீங்கள் எக்ஸிட் ஆகிட்டு என்ஜாய் பண்ணணும், ஓவர் ட்ரேட் பண்ணக்கூடாது. ஓகே, தீஸ் ஆல் அவருடைய கோல்டன் ரூல், நீங்கள் டெஃபினெட்லி ஃபாலோ பண்ணணும். ஓகே, இன்னைக்கு வியூ எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நாம் நேற்று ஒரு அனலைசிஸ் பண்ணியிருந்தோம், ஒரு புதுசான ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தோம். பிவோட் பாயிண்ட், இது ரெசிஸ்டன்ஸ், சப்போர்ட். டில் மார்க்கெட் உங்களுக்கு இந்த ரேஞ்சில் தான் இருக்குது மார்க்கெட். ஸோ மார்க்கெட் உங்களுக்கு இன்னமும் ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ நேற்று நம்ம சொல்லியிருந்தோம், இந்த ஹெல்த்தியான கேண்டில் கிடைச்ச உடனே நாங்கள் டார்கெட் 5030 சொல்லியிருந்தோம். எக்ஸாக்ட்லி எங்களுக்கு டார்கெட் ஹிட் ஆகிட்டு கீழே வந்துருச்சு. அகெயின் இங்கே உங்களுக்கு ஹெல்த்தி கேண்டில் ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்தா ஹெல்த்தி கேண்டில் ரெட் கலரில் உங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. ஒருவேளை பிவோட் பாயிண்ட்டை தாண்டி இவ்வளோ தூரம் வந்திருந்தாலுமே உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கு. ஸோ ஹெல்த்தியான கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேண்டில் ஒரு ஹெல்த்தியான கேண்டில் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ மார்க்கெட் இப்போது சம் பாயிண்ட் வந்து செல் சான்ஸ்க்கு உங்களுக்கு சிம்டம்ஸ் காட்டுது. ஒருவேளை நீங்கள் இங்கே எண்டு எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டார்கெட் இந்த ஏரியா உங்களுக்கு டார்கெட்டாக நீங்கள் கொடுக்கலாம். ஸோ மார்க்கெட் நேற்று நம்ம அனலைஸ் பண்ண மாதிரி 17ஆம் தேதி நம்ம அனலைஸ் பண்ணியிருந்தோம். நீங்கள் நம்ம வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள். இந்த பாயிண்ட் உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. டில் மார்க்கெட் ரேஞ்சில் இருக்குது. நாங்கள் என்ட்ரி எடுக்கலை, வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஓன் ட்ரேட்ஸ் சம்டைம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரிஸ்க் என்ட்ரி தான் நாங்கள் எடுப்போம். ஸோ யாருக்கும் நாங்கள் சஜஷன் கொடுக்கறதில்ல. ஓகே, இன்னைக்கு வியூ எப்படி இருக்குங்கிறத நம்ம ஷார்ட்டாக பார்க்கலாம். ஓகேங்களா, டில் உங்களுக்கு இந்த பிவோட் பாயிண்ட்டை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் எல்லா சார்ட்டும் டெலீட் பண்ணல, சில இதை மட்டும் உங்களுக்கு டெலீட் பண்ணிடுறேன். ஏன்னா டில் உங்களுக்கு இந்த மார்க்கெட் வேலிட் தான். ஓகே, ஸோ மார்க்கெட் டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரேஞ்சிங்கில் தான் இருக்குது. இது வந்து டாப் ரெசிஸ்டன்ஸ், இது சப்போர்ட், இது வந்து பிவோட் பாயிண்ட். ஓகே, இப்போ உங்களுக்கு மார்க்கெட் பிவோட் பாயிண்டில் ஒரு நல்ல ஹெல்த்தியான கேண்டில் அப்படின்னா என்ன அப்படின்னா, நிறைய பேர் டவுட் கேட்டிருக்கீங்க. ஹெல்த்தியான கேண்டில் அப்படின்னா உங்களுக்கு விக்கு கம்மியாக இருக்கணும். ஓகேங்களா, இந்த மாதிரி ஒரு கேண்டில் வந்து ஹெல்த்தியான கேண்டில். இந்த கேண்டில் இருக்குல்லவா, இந்த கேண்டில் வந்து உங்களுக்கு அன்ஹெல்த். ஏன்னா இதில் பாடி கம்மியாக இருக்குது, இங்கே விக்கு அதிகமாக இருக்குது. ஸோ ஆனால் இந்த கேண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விக்கு கம்மியாக இருக்குது, பாடி வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ ஹெல்த் எது அன்ஹெல்த் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கேண்டில் ஸ்டிக்கை வச்சுமே நம்ம ட்ரேட் பண்ண முடியும். ஓகே, அப்படி பார்க்குறப்போ உங்களுக்கு இப்போ நான் அந்த சார்ட் பண்ணிக்கிற கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் கலர் கேண்டில் அதே பிவோட் பாயிண்டில் பிரேக் அவுட் பண்ணி கீழே நிற்குது. ஸோ இப்போ ஒரு ஷார்ட் செல் நீங்கள் போகலாம். ஸோ ஒரு புல்பேக்கில் நீங்கள் செல் போனீங்கன்னா உங்களுக்கு டார்கெட் கண்டிப்பாக 4967 வரலாம். ஓகே, இது வந்து உங்களுக்கு ஒரு ஷார்ட். ஓகேங்களா, திஸ் பிவோட் பாயிண்ட் கீழே உங்களுக்கு ஒரு ஹெல்த்தி கேண்டில் கிடைச்சிருக்கு. ரெட் கலர் கேண்டில் இது வரைக்கும் உங்களுக்கு ஹெல்த்தியான கேண்டில் இல்லை, இந்த கேண்டில் கிடைச்சிருக்குது. ஸோ மார்க்கெட் நாங்கள் இந்த கேண்டிலுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு ஹெல்த்தியான கேண்டில் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் வீடியோ போகலான்ட்டு இருந்தேன். ஸோ மார்க்கெட் சின்னதாக ஒரு ஷார்ட் ஃபால் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. எவ்வளோ தூரம் வரலான்னு கேட்டிங்கன்னா தெரியாது. ஆனால் மார்க்கெட் நாங்கள் இந்த செல்லை நாங்கள் ஃபோக்கஸ் பண்ண போகிறதில்ல. ஏன் கேட்டிங்கன்னா நாங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி
இந்த ஜோன் இருக்குல்லவா 5064 மார்க்கெட் பிரேக் பண்ணதுக்கப்புறம் இந்த புல் பேக்கில் நாங்கள் பை எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். டில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பையில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். செல் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஷார்ட் செல். நீங்கள் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருந்தால் இங்கே நீங்கள் இன்னும் கொஞ்சம் புல் பேக்கில் மேலே போகிறப்போ செல் எடுத்தீங்கன்னா நீங்கள் ஸ்டாப் லாஸை இங்கே செட் பண்ணுங்க. ஓகே, உங்களுக்கு டார்கெட் ஃபர்ஸ்ட் டார்கெட் இந்த சப்போர்ட். ரெண்டாவது, உங்களுக்கு இங்கே நிறைய லிக்விடிட்டி மார்க்கெட் இங்கே விட்டுட்டு போயிருக்கனால திரும்பவும் ஒரு புது லிக்விடிட்டியை மார்க்கெட் கலெக்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதாவது எப்படின்னா இங்கிருந்து உங்களுக்கு ஒரு ஃபால் வந்துட்டு உடனே மார்க்கெட் ரியாக்ஷன் ஆகி உங்களுக்கு மேலே போகலாம். ஸோ நான் சொன்னலவா ஃபஸ்ட்டு ஏஎம்டி அக்குமுலேஷன், மேனிப்புலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ அக்குமுலேஷன் இங்கே நடந்து முடிஞ்சு இப்போ மேனிப்புலேஷனோட எண்டுக்கு மார்க்கெட் வருது. ஸோ அப்போது மேனிப்புலேஷனில் ஒரு பாயிண்ட் உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு பிவோட் பாயிண்டில் ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கிறதால மார்க்கெட் ஒன் மோர் கீழே ஃபால் ஆகிட்டு உடனே உங்களுக்கு மார்க்கெட் இங்கிருந்து டேக் ஆஃப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இங்கிருந்து டேக் ஆஃப் ஆகிறப்போ நீங்கள் பை எடுக்கலாமான்னா நீங்கள் டெஃபினட்டாக பை எடுக்கக்கூடாது. ஒருவேளை மார்க்கெட் இந்த மல்டிப்புள் இந்த சப்போர்ட்டை ஒருவேளை உங்களுக்கு ரியாக்ட் ஆகி ரெசிஸ்டன்ஸாக ரியாக்ட் ஆகி கீழே கூட மார்க்கெட் வரலாம். ஸோ நாங்கள் உங்களுக்கு இங்கே என்ன சஜஷன் கொடுக்குறோம்னா மார்க்கெட் சின்னதாக இன்னைக்கு ஈவினிங் நியூஸ் இருக்குது. உங்களுக்கு மார்க்கெட் சின்னதாக ஒரு ஃபால் சடன்லி ஒரு ஃபால் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பிவோட் பாயிண்டில் ஒரு ரெட் கேண்டில் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக ஹெல்த்தியாக வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ நாம் ஃபஸ்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இங்கிருந்து கீழே மார்க்கெட் ஃபால் ஆகும். ஸோ இங்கிருந்து ஒருவேளை நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ப்ரீவியஸாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்த வந்து நோட் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா இந்த இடத்துல ஒரு ஆர்டர் பிளாக் நமக்கு வந்து கேப் இருக்கனால இந்த ஏரியா இருக்குல்லவா 1 ஹவரில் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சேனல் வேண்டாம், உங்களுக்கு நான் வந்து ஹரிஜான்டல் போடுறேன். ஓகே, இந்த கேப் வச்சுக்கோங்க. ஸோ மார்க்கெட் இந்த கேப் வச்சுக்கோங்க. ஸோ மார்க்கெட் 1 ஹவரில் தெரியுதுங்களா உங்களுக்கு இந்த ஏரியா உங்களுக்கு ஒரு ஃபேர் பிளாக் நமக்கு இருக்குது. ஸோ மார்க்கெட் வி எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒருவேளை உங்களுக்கு மார்க்கெட் இங்கே வந்தாலும் வரலாம். ஸோ உங்களுக்கு இங்கே பிவோட் பாயிண்ட் மார்க்கெட் இந்த சப்போர்ட்டை உடைக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஒருவேளை மார்க்கெட் இந்த ஏரியாக்குள்ளே உங்களுக்கு எங்கே வேணாலும் மார்க்கெட் பை ஸ்ட்ரக்சர் ஸ்டார்ட் ஆகலாம். அது நமக்கு தெரியாதனால நாம் இங்கே பை எடுத்தோம்னா இங்கே கீழே வரலாம், இங்கே பை எடுத்தால் இந்த பாயிண்ட் வரலாம். ஒருவேளை மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்கு மார்க்கெட் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த பாயிண்டில் ஒரு கேண்டில் கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் அகைன் ஒரு புல் பேக்கில் இந்த இடத்துல நீங்கள் பை ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ நீங்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் பை ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இடம் இந்த இடம் தான், புல் பேக் இங்கே பைச்சோம். ஸோ மார்க்கெட் ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட்டுக்கு வரணும், இந்த கேண்டில் கிடைக்கணும் உங்களுக்கு. ஸோ தென் புல் பேக்கில் நீங்கள் பை போகலாம். அப்படி இல்லைன்னா இந்த நியூஸ் டைமில் உங்களுக்கு ஒருவேளை மார்க்கெட் ஃபாஸ்ட்டாக கீழே வந்துட்டு ஒருவேளை உங்களுக்கு மார்க்கெட் இந்த பிவோட் பாயிண்ட்டுக்கு மேலே ஒரு கேண்டில் க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் ஃபர்தராக ஒரு பை என்ட்ரி நீங்கள் டேக் ஆஃப் ஆகலாம். ஸோ அப்போது உங்களுக்கு இந்த இடத்துல இருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு ஸ்டார்ட், இங்கே ஒரு ஸ்டார்ட், அப்புறம் இங்கே பிரேக் பண்ணதுக்கப்புறம் இங்கே நல்லாவே நீங்கள் டேக் ஆஃப் பண்ணலாம். ஓகே, இப்போது நான் அந்த சார்ட் எல்லாமே நோட் பண்ணிக்கங்க. மார்க்கெட் ஒரு ஃபால், ஏன்னா ஒரு பிவோட்டில் நல்லாவே உங்களுக்கு ஒரு கேண்டில் கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. நாங்கள் இந்த ஃபாலை ஃபோக்கஸ் பண்ண போகிறதில்ல, ஏன்னா எனி டைம் மார்க்கெட் பைக்கு ஸ்டார்ட் ஆகலாம். ஏன்னா உங்களுக்கு வாரில் மேக்ஸிமம் கோல்டு பைக்கு தான் போயிருக்கு. ஒரு அக்குமுலேஷன் முடித்து ஒரு மேனிப்புலேஷன் நடந்துகிட்ருக்கு. இந்த மேனிப்புலேஷனோட எண்டு உங்களுக்கு ஒரு ஃபேக்காக உங்களுக்கு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிவிட்டு டிஸ்ட்ரிபியூஷன் பயாஸை நோக்கி மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ இன்றைக்கி நீங்கள் வெயிட் பண்ணி தான் என்ட்ரி எடுக்கணும். இந்த வீக் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் ஃப்ரீயாக விட்டுருங்க. இந்த இன் பிட்வீனில் இந்த ஜோனுக்குள்ளே நீங்கள் யாரும் பை போகாதீங்க. மார்க்கெட் மேனிப்புலேஷன் நடக்கலாம். ஓகே, ஒருவேளை மார்க்கெட் சடன்லி ஃபால் வந்துட்டு இந்த ஆர்டர் இந்த ஃபேர் பிளாக்கை மார்க்கெட் உங்களுக்கு கலெக்ட் பண்ணுச்சு அப்படின்னா இங்கே இந்த பை உங்களுக்கு டேக் ஆஃப் ஆச்சு அப்படின்னா நல்ல டார்கெட் கிடைக்கும். ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு மினிமமாக கிடைக்கும். நாங்கள் சஜஸ்ட் பண்ணுற ஆப்ஷன் 1 வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு பை ஆப்ஷன் கிடைக்குமான்னு பாருங்கள். இல்லை ஒருவேளை இங்கேருந்து நியூஸில் உங்களுக்கு ஒரு சடன்லி உங்களுக்கு லிக்விடிட்டி இந்த ஏரியாவை லிக்விடிட்டியை புதுசாக கலெக்ட் பண்ணிக்கிட்டு
மார்க்கெட் இந்த பிவோட் பாயிண்ட்டை தாண்டி மேலே உங்களுக்கு க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு புல் பேக்கில் நீங்கள் பை போகலாம். ஓகே, புரியுதுங்களா? இந்த புல் பேக்கில் நீங்கள் பை போகலாம். ஓகே, ஸோ நாங்கள் சொல்கிற பாயிண்ட்டு இந்த பாயிண்ட்டு ஆப்ஷன் 2. ஓகே, இதெல்லாம் கிளியராக நோட் பண்ணிக்கங்க. ஆப்ஷன் 1 இங்கே புல் பேக்கில் பை போகலாம். ஆப்ஷன் 2 இங்கிருந்து உங்களுக்கு கேண்டில் ஃபாஸ்ட்டாக வந்துட்டு ஒருவேளை உங்களுக்கு இந்த ஃபாஸ்ட்டாக மேலே போயிட்டு இந்த பிவோட் பாயிண்ட் 5000க்கு மேலே உங்களுக்கு மார்க்கெட் க்ளோஸ் வச்சுச்சு அப்படின்னா நீங்கள் அடுத்து கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்விங்க்லேயோ அல்லது கீழே இங்கிருந்து நீங்கள் வந்து ஒரு ஃபிப்பும் வந்து கனெக்ட் பண்ணி ஏதோ ஒரு ரிவர்சிங் பாயிண்டில் நீங்கள் புல் பேக்கில் நீங்கள் பை போகலாம். ஓகே, இன்னொரு ஸ்ட்ரக்சர் பை எதுனா 5064 மார்க்கெட் தாண்டிருச்சுன்னா நீங்கள் தாராளமாக அகைன் பை ஸ்ட்ரக்சர் நீங்கள் எடுக்கலாம். ஓகே, இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிருக்கு, ரேஞ்சிங்கில் இருக்குது, பக்கவான பிவோட்டில் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ ஷார்ட் ஃபால் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்பிட்வீனில் நீங்கள் என்ட்ரி போகக்கூடாது. இங்கே நாங்கள் போட்டிருக்கோம் அல்லவா 49152 to 4925 மார்க்கெட் ஒருவேளை திரும்பிச்சு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக புல் பேக்கில் பை போங்க. டெஃபினட்டிவ் மார்க்கெட் நல்லா உங்களுக்கு டார்கெட் கொடுக்கும். ஒருவேளை இங்கே உங்களுக்கு மார்க்கெட் பிடிக்க முடியல அப்படின்னா இங்கே 5003க்கு மேலே உங்களுக்கு மார்க்கெட் க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் ஒரு ஸ்விங்கில் இங்கே என்ட்ரி போங்க. இங்கேயும் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா 5064 பிரேக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இங்கேயும் என்ட்ரி போகலாம். ஓகே, ஸோ இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் பி பேஷன். கோல்டு பொறுத்த வரைக்கும் ட்ரேடு பொறுத்த வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். பேனிக்காக நீங்கள் உள்ளே போகாதீங்க, உங்களுடைய கேபிட்டலை கொலாப்ஸ் பண்ணிடும். ஓகே, ஸோ நாங்கள் போட்டிருக்க அந்த சார்ட் இதுதான். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 1 இங்கே புல் பேக்கில் உங்களுக்கு பை கிடைக்குதான்னு பாருங்கள். இந்த ஏரியாவை வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி ஏரியாவாக கலெக்ட் ஆக போகுது. இங்கே உங்களுக்கு மார்க்கெட் திரும்புதுன்னு உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் இங்கே ஒரு ஃபேர் பிளாக் இருக்குனால நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நியூஸில் ஃபாஸ்ட்டாக இது வரைக்கும் வந்துட்டு உடனே உங்களுக்கு மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நியூஸில் யாரும் என்ட்ரி போக வேண்டாம். ஒரு செட் ஆஃப் மார்க்கெட் ஒரு செட்டிலுக்கு வர்றப்போ நீங்கள் கேண்டிலோட கன்ஃபர்மேஷனை வச்சு நீங்கள் என்ட்ரி போங்க. ஓகே, இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க டைம்லேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 100 பிப்ஸ் 10 பாயிண்ட்டுக்கு மேலே உங்களுக்கு கீழே செல் ஆகிட்டு இருக்கு. ஓகே, நீங்கள் செல் ஃபோக்கஸ் பண்ணால் ஸ்டாப் லாஸ் நீங்கள் இங்கே தான் வைக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 4013 தான் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வைக்கணும். ஏன்னா உங்களுக்கு மார்க்கெட் இங்கே டார்கெட் 4968 மார்க்கெட் டச் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, பார்க்கலாம் இன்னைக்கு நியூஸ் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். மார்க்கெட் இங்கே உங்களுக்கு இந்த பக்காவான சப்போர்ட் ஜோன்லேயே மார்க்கெட் திரும்பினாலும் நீங்கள் உடனே என்ட்ரி போகக்கூடாது. பிவோட் பாயிண்ட்டுக்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரி போகலாம். ஓகே, நாங்கள் இன்றைக்கி ஃபோக்கஸ் பண்ணுறது அகைன் ஒரு ஷார்ட் ஃபால் தென் பை. ஓகே, நியூஸ் டைம் இருக்குது, நீங்கள் ஓன் ட்ரேட் பண்ணுற எல்லோரும் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் டீல் பண்ணுங்கள். இந்த சார்ட்டை ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஃபர்தர் வில் சி டுமாரோ எப்படி மார்க்கெட் ஒர்க் அவுட்னு பார்ப்போம். நீங்கள் எல்லாருமே ஈச் எவ்ரி ட்ரேட் வித் ஸ்டாப் லாஸோட என்ட்ரி போங்க. இந்த பாயிண்ட் எல்லாமே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இந்த ஜோன் வந்து உங்களுக்கு லிக்விடிட்டியாக இன்றைக்கி ரியாக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. எங்கே திரும்பணும்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ நீங்கள் இந்த இடத்துல அக்ரெசிவாக உள்ளே போகாதீங்க, மாட்டிக்குவீங்க. ஓகே, இந்த ஒரு ஃபேர் பிளாக் ஏரியாவுக்கு இந்த பாயிண்ட்டுக்கு நமக்கு மார்க்கெட் வந்ததுக்கப்புறம் ஒரு நல்ல செட்டில் கிடைக்கும். தென் ஒரு கேண்டில் கன்ஃபர்மேஷனை வச்சு நீங்கள் என்ட்ரி போனீங்கன்னா நல்ல டார்கெட் கிடைக்கும். ஓகே, வில் சி. ஓகே, பி சேஃப். எல்லோரும் பி சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். ஈச் நம்ம கோல்டன் ரூலை நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே கைஸ், தேங்க்யூ வெரி மச். வில் சி டுமாரோ.